கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் வெளிப்புற அழகையும் தோற்றத்தையும் அதிகமாக மதிக்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. ஆனால் தேவன் நம்ம உள்ளத்தின் அழகை பார்க்கக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுகிறார். சாந்தமும் அமைதியும் நிறைந்த இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், அழுத்தங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் அந்த மனம் நமக்கு ஒரு உண்மையான அழகையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. ஸோ வெளிப்புற அலங்காரத்தை விட உள்ளான ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம அதிகமாக நாடணும். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையிலும் ஜபத்திலும் நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கை அவருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படக்கூடியதாக காணப்படுகிறது. ஸோ அந்த சாந்தமான ஆவி தான் தேவனுடைய பார்வையில் மிகவும் அலங்காரமாய் மிகவும் விலை உயர்ந்ததாய் காணப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.